என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். திமுக தனக்குத்தானே ஆப்பு வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த விஷயத்தை பற்றி இந்த காணொலியில் பார்ப்போம். செய்தி ஊடகங்களை பார்த்தாலும், சமூக வலைதளங்களை பார்த்தாலும், பத்திரிகைகளை பார்த்தாலும், திமுகவுடைய இந்த பொய்யான விளம்பரத்தில் பார்த்தாலே மக்கள் இந்த முறை ஓட்டு போட மாட்டாங்க திமுகவுக்கு. நான் ஒரு திமுக போட்டிருக்கிற ஒரு விளம்பரம் ஒன்று நான் உங்களுக்கு காட்டுறேன், அதை நீங்க பாருங்க. உன்னால முடியும். ஏங்க, நம்ம அவருக்கு எவ்வளவு தரணும்? 4000 ரூபாய்மா. அப்புறம் வட்டி யாரு கொடுப்பா? உங்க அப்பா கொடுப்பேன். வட்டியை சேர்த்து கொடுறா. யோ, இந்தா இதுல 5000 ரூபாய் இருக்கு. முதல்ல இடத்த காலி பண்ணு. இந்தானே. ஏதுமா இந்த பணம்? நம்ம ஸ்டாலின் ஐயா மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறாருல, அதுல இருந்து பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட சீட்டு போட்டிருந்தேன். இப்ப பாருங்க, அந்த பணம் தான் நம்ம மானத்தையே காப்பாத்திருக்கு. கிளம்பு, இது எங்க காலம். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். பார்த்தீர்களா இந்த விளம்பரத்தை? இந்த விளம்பரத்தில் இருந்து நமக்கு என்ன தெரியுது? தமிழ்நாட்டில் கந்து வட்டி கலாச்சாரம் எந்த அளவிற்கு மக்களை துன்புறுத்துகிறது என்பது தெளிவா தெரியுது. யாருடைய ஆட்சி நடந்துட்டு இருக்குது நாட்டில்? இந்த கூறுகெட்ட குக்கரோட ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. இந்த கூறுகட்ட குக்கரோட ஆட்சியில தான் இந்த கந்து வட்டி கலாச்சாரம் நாட்டில் இருக்கிறதுங்கிறத நீங்களே தெளிவுபடுத்துறீங்க இல்ல? அப்படின்னா கந்து வட்டி கும்பலை நாடு முழுவதும் நீங்களே உற்பத்தி பண்ணி விட்டுட்டு, நாங்க 1000 ரூபாய் மாசம் மாசம் கொடுக்குறோம், சாராய கடையை ஊர் ஊருக்கு திறந்து வச்சிருக்கிறோம், குடிகாரர்களை ஊர் ஊருக்கு பெருக்கிட்டோம், அந்த குடிகாரர்கள் மூலமாக அவர்கள் சம்பாதிக்கிற பணத்தை கவர்மெண்டே வந்துட்டு டாஸ்மார்க்கை நடத்துது, அதன் மூலமா ஓரளவுக்கு அந்த மக்களுடைய வருமானத்தை சுரண்டிடுறோம், அவங்க வாழ்க்கையில முன்னேறாதபடி பார்த்துக்கிறோம். ரெண்டாவது, இப்போ 1000 பெண்களுக்கு உரிமை தொகை அப்படின்னு 1000 கொடுக்குறோம். அந்த பெண்கள் உரிமை தொகையை எப்படி வாங்குறது? கந்து வட்டிக்காரன் மூலமா வாங்கிடுவோம். நம்ம கட்சிக்காரன் பிழைக்கிட்டோமே, புரியுதுங்களா? நம்ம கட்சிக்காரன் பிழைக்கட்டும், நாளைக்கு ஒரு வேளை நமக்கு தேர்தல் நிதி கொடுப்பான், இல்லை ஒரு கவுன்சிலராக நின்று ஜெயிப்பான், இதெல்லாம் நடக்கும் இல்லை? இதுக்கு கந்து வட்டிக்காரனை வளர்த்து விடுவோம் அப்படின்னு கந்து வட்டிக்காரனை நாங்கள் வளர்த்து விட்டுட்டு இருக்கிறோம் நாட்டில் அப்படின்னு அற்புதமாக இந்த காணொலி மூலமாக திமுக தெளிவுபடுத்திடுச்சு மக்களுக்கு. இப்போ இதிலிருந்து மக்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கிற இந்த கூறுகட்ட குக்கரோட ஆட்சி என்ன லட்சணத்தில் இருக்குதுங்கிறத அவங்களே விளம்பரம் போட்டு எல்லாருக்கும் காட்டிட்டாங்க. புரிஞ்சிக்கிங்க. இப்போ நானா சொல்லியிருந்தா பரவாயில்ல, அவங்களே சொல்றாங்க பாருங்க. நாட்டில் எந்த அளவுக்கு கந்து வட்டி பிரச்சனை, எந்த அளவுக்கு கொடுமை இருக்கு, கந்து வட்டி கொடுமை அப்படிங்கிறத அவங்களே சொல்லிட்டாங்க. அந்த விளம்பரத்தை பாருங்க. ஐயா, என்கிட்ட இல்லைங்க, இன்னொரு வாரத்தில் கொடுத்துட்றேங்க அப்படின்னு அந்த குடும்ப தலைவர் சொல்கிறாரு. அந்த குடும்ப தலைவர் வந்துட்டு துணி துவைச்சிட்டு இருக்கிறாங்க. உடனே அந்த அம்மாவுக்கு வீரம் வருது. வீரம் வேகமாக வீரம் வந்த உடனே எவ்வளோயா கொடுக்கணும் அவருக்கு? 4000 கொடுக்கணுமா? உடனே இவர் கேட்குறாரு, கந்து வட்டி வீராசாமி என்ன கேட்குறாரு? 4000 வாங்கினது மட்டும் சொன்னால் வட்டி அவன் கொப்பனா கொடுப்பான்? வட்டி 1000 ரூபாய் என்ன கொப்பனா கொடுப்பான்? வட்டியோட சேர்த்து 5000 கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனே உரிமை தொகை வாங்கின நம்ம குடும்ப தலைவி மாசம் மாசம் 1000 வாங்கி பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட சீட்டு போட்டு வச்சிருந்து அந்த காசை கொண்டு வந்து வீட்டில் அடுக்கி வச்சிருந்தாங்களாம். உடனே கொண்டு வந்து அப்படியே கந்து வட்டிக்காரன் மூஞ்சில விசிறி அடிச்சு விரட்டி அடிச்சிட்டாங்க கந்து வட்டிக்காரனை. இந்த மாதிரி குடும்ப தலைவி எத்தனை குடும்பத்தில் இருப்பாங்க? இந்த மாதிரி யோக்கியமான கந்து வட்டிக்காரன் எத்தனை பேர் வாசப்படிக்கு வெளியே போய் நின்று பணம் வாங்கிட்டு வந்த யோக்கிய உத்தம? கந்து வட்டிக்காரன் பண்ற அயோக்கியத்தனமெல்லாம் எங்களுக்கு தெரியுமடா. நாங்க எல்லாத்தையும் பார்த்து ஊறி போனவங்க. கந்து வட்டிக்கார அயோக்கிய பயல்களுடைய அக்குரம்பம் அட்டகாசம் எவ்வளவு இருக்கணும் நாங்க கண்கூடா பார்த்துருக்கோம். அதுவும் திமுக காரன்னு சொல்லவே தேவையில்லை. திராவிட கட்சிக்காரர்களுடைய இந்த கந்து வட்டி அராஜகத்தை சொல்லவே தேவையில்லை.
திமுகவுக்கு மிக்க நன்றிப்பா. உங்களுடைய ஆட்சி லட்சணத்தை விளம்பரம் போட்டு ஊருக்கு காட்டிட்டீங்க. புத்தி உள்ள மக்கள் கண்டிப்பா திமுகவுக்கு இந்த முறை ஓட்டு போட மாட்டாங்க. அது மட்டும் தெளிவா தெரிஞ்சு போச்சு. அப்படியே இன்னொரு செய்தியும் பார்த்துருவோம். ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் அவருடைய மகன் உதவாநிதி அவர்களையும் இந்த நபர் வெளுத்து வாங்கியிருக்கிற இந்த வீடியோவை ஒரு முறை பார்த்துருங்களேன். அதாவது மக்களுக்கு ஏதாவது செய்யணும். 6000 பணம் கொடுக்குறீங்க, 6000 நீங்களா கொடுக்குறீங்க. உன் மகன் சொல்றான் அப்பா வீட்டு காசுன்னு 5400 ரூபா மத்திய அரசு கொடுக்குது, 600 ரூபா காசு நீ கொடுக்குற. ஆனா விளம்பரம் பாரு, டிவி எங்க பார்த்தாலும் பேனர்ல உன் படம், உன் அப்பம் படம், உன் புள்ள படத்தை தான் போட்டிருக்கீங்க. எங்கேயாவது ஏதாவது நியாயமா நடந்துக்கிறீங்களா? கொடுக்கறது மத்திய அரசு, விளம்பரம் பண்றது நீங்க. இப்படியே வாழ்க்கைய பூரா சிக்கர் ஓட்டியே நீங்க வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பண்ண. பார்த்தீர்களா இந்த வீடியோவை? இந்த மத்திய அரசு வந்துட்டு ஆண்டுதோறும் விவசாயிகளுக்கு ஒரு 6000 ரூபாய் சிறு குறு விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்துட்டு மத்திய அரசு கொடுக்கிற இந்த நிதியை மாநில அரசு தான் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டு விவசாயிகள் கிட்டுக்கிற ஓட்டு உரிமையை பறிச்சிட்டு இருக்கிறாங்க ஏமாத்தி. இந்த நபர் அதுல உண்மையை போட்டு உடைச்சிட்டாரு பாருங்க. 5400 ரூபாயை வந்துட்டு மத்திய அரசு கொடுக்குது, ஒரு 600 ரூபாயை மாநில அரசு அதோட சேர்த்து 6000 கொடுக்குறீங்க. ஆனால் இதை மாநில அரசு தான் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டு மத்திய அரசு திட்டத்தை ஏன் திட்டம்னு சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருக்கிற உத்தமர்களே, உங்களுக்கு வாக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் என்னதான் ஸ்டிக்கர் ஒட்டினாலும் உங்கள் நிலைமை இனி நட்டாத்துல மக்கள் விடுறதா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த மனிதர் அற்புதமாக சொன்னார். இதை மக்கள் புரிஞ்சிக்குங்க. ஏன்னா திமுகவுடைய உண்மை முகம் என்ன அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் நீங்க தெரிந்து கொள்ள முடியும். திமுக வாக்குக்கு பணம் கொடுக்கும், திமுக வாக்குக்கு பணம் கொடுக்கும், பொய்யான செய்திகளை உங்க முன்னாடி சொல்லும், உண்மையான செய்திகள் சொல்லவே மாட்டாங்க. திமுகவால் மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் என்ன திமுக காரன் சொல்லுவானா? இதே ஸ்டாலின் சொல்லுவாரா? இதே உதயநிதி சொல்லுவாரா? திமுகவால் இத்தனை பிரச்சனைகள் இந்த மக்களுக்கு ஏற்பட்டுக்குதுன்னு சொல்லுவாரா? திமுக தான் இந்த வாக்குறுதிகளை எல்லாம் கொடுத்தது. ஆனால் இந்த வாக்குறுதிகளை திமுக இந்த முறை நிறைவேற்றல. ஆனால் அடுத்த முறை எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்கள் நிறைவேற்றி தரோம்னு உண்மையை சொல்லி உங்ககிட்ட வாக்கு கேட்பாரா திமுக ஸ்டாலினோ அல்லது உதயநிதி ஸ்டாலினோ? உங்ககிட்ட அந்த மாதிரி வாக்கு கேட்டா கண்டிப்பாக நீங்கள் ஓட்டை போடுங்க. ஆனால் இது நடக்குமா? வாய்ப்பு இருக்கா? புரிந்து கொள்ளுங்கள் அன்பு உறவுகளே. தேர்தல் என்பது உங்கள் உரிமைகளை நிலைநாட்டுவதற்கான ஒரு களம். இந்த களம் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் உங்களுக்கு கிடைக்கும். இதையும் நீங்கள் தவறாக பயன்படுத்தி விட்டீர்களேயானால் மீண்டும் 5 ஆண்டுகளுக்கு யார் இருப்பார் யார் இறப்பார் என்பது யாருக்கும் தெரியாது. ஆகையால இருக்கின்ற இந்த நேரத்தில், நாளை நீங்கள் இல்லாத நேரத்தில் கூட உங்கள் பிள்ளைகள் இந்த மண்ணில் நிரந்தரமாக நிம்மதியோடு இருக்கணும்னா யாருக்கு வாக்களிக்கணும்னு தெளிவா சிந்தித்து முடிவெடுத்து செயல்படுங்க. அடுத்து இன்னும் ஒரே ஒரு காணொளி இருக்கு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க இப்ப வந்திருக்கீங்க இங்க ஓட்டு கேட்டு 2019 ஓட்டு கேட்டு வந்தீங்க. கொரோனா டைம்ல எங்க போனீங்க? ஊர்ல இருந்தீங்க. எங்களுக்கு என்ன செஞ்சீங்க? இப்ப ஓட்டு கேக்குறீங்க. நீங்க உங்க அப்பா எதுவுமே செய்யல. இப்ப நீங்க கேக்குற மாங்குடி மட்டும் என்ன செஞ்சுருவாரு உங்களுக்கு? நீங்க எதுவும் செய்ய போறது இல்லை. அன்பு மக்களே, இந்த காணொலியை பார்த்தீர்களா? இந்த நபர் யாருன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா தெரியாத விஷயத்த நான் சொல்ல மாட்டேன். சிக்கியதை உங்களுக்கு போட்டுட்டேன். இவர் வந்துட்டு திமுக காரன்றது மட்டும் தெளிவாக தெரியுது. ஏன்னா இந்த நபர் வந்துட்டு கடந்த முறை 2019 தேர்தலில் வெற்றி பெற்ற ஒரு கட்சியை சார்ந்தவர். 2019 தமிழ்நாடு முழுவதும் தேனி தொகுதியை தவிர எல்லா இடத்துலையும் திமுக தான் ஜெயிச்சுது. கடந்த முறை 2019 வந்து ஓட்டு கேட்டீங்க, ஜெயிச்சிங்க. என்ன செய்தீங்க 5 ஆண்டில்? கொரோனா காலத்தில் எங்கே போனீங்கன்னு வாக்காளர் கேட்குறாங்க. ஓட்டில் தான்பா இருந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். இத்தனை நாளாக இந்த தொகுதி பக்கமே வராத நீங்கள் மீண்டும் இப்போ ஓட்டு கேட்க வந்திருக்கீங்களே, உங்களுக்கு ஓட்டு போட முடியாதுன்னு அந்த மக்கள் சொல்கிறாங்க. அப்போ பரவாயில்லப்பா, நீ யாருக்கு விருப்பப்படுறீ அவருக்கே ஓட்டை போடுப்பா அப்படின்னு அந்த நபரை வந்துட்டு அந்த வாக்கு சேகரிக்கிற இடத்துல இருந்தே இறங்கி வெளியே போயிடுறார். தமிழ்நாட்டின் மக்களுக்கு இந்த எதிர்த்து கேள்வி கேட்கின்ற இந்த தைரியம் வந்திருக்கு இல்லையா, இதுக்கே வந்துட்டு சல்யூட்டுங்க. இதுதான் இத்தனை ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இல்லாத இருந்த ஒரு கலாச்சாரம்.
அரசியல்வாதிகள்னா என்ன மேலே இருந்து கீழே இறங்கணும் மாதிரியும் அப்படியே எம்எல்ஏ வந்துட்டா ஐயா சாமி, எம்பி வந்துட்டா ஐயா சாமி. அவசியம் இல்லை. உங்களுக்கு சேவை ஆற்றுகின்ற தொண்டன், உங்களால் உருவாக்கப்பட்ட தலைவன், அந்த தலைவனுக்கே முதல் தலைவன் நீதான். யாரு? வாக்கு போட்ட இந்த உறுப்பினர். வாக்கு கொடுத்த இந்த தொண்டன் தான் அந்த தலைவனுக்கே முதல் தலைவன். அந்த தலைவன் தான் முதல்ல உங்ககிட்ட வந்து இப்படி நிக்கணும். ஏன்னா உனக்கு சேவை ஆற்றுவதற்காக நீ தேர்ந்தெடுத்த நபர் அவர். இது ஒவ்வொரு சாமானிய மக்களும் புரிஞ்சுக்கணும். அப்படி உங்களால் உருவாக்கப்பட்ட அந்த நபர் உங்களுக்கான சேவை